ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம டைரக்டா மெசேஜ்க்கே போயிடலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அவர்கள் தொண்டர்களும் இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க, நாங்களா வேணாம். இவங்களுக்கெல்லாம் யார் இந்த தைரியத்தை கொடுத்தா மக்களை பேசுறதுக்கு? மக்களை பேசினா கூட பரவாயில்ல, மக்கள்ல இருக்கல நம்ம பெண்களை பேசுறாங்க. இவர்தான் திமுகவோட மேடை பேச்சாளர். மேடை பேச்சாளர் எப்படி இருக்காருன்ட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேடையிலேயே இந்த பேச்சு பேசுறாங்கன்னா பின்னாடி நம்மளை பத்தி எப்படி எல்லாம் பேசுவாங்க. இவர் தான் இப்படி பேசுறாருன்னா அதை கேட்கறதுக்குன்னே ஒரு கும்பல் சேருது. அவங்கள என்ன சொல்லலாம்? அது இல்லாம அவங்க ஸ்டேஜ்ல ஒரு 20 பேரை வச்சு கைத்தட்ட வைக்கிறாங்களே, அவங்கள என்ன சொல்லலாம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்க கட்சி கொடுக்கற தைரியமும் சப்போர்ட்டும் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு இவங்க ரொம்ப பேர் போனவங்க. இவங்க ஆட்சியில மட்டும்தான் சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாவும் இருக்கும், போதை கலாச்சாரமும் அதிகமா இருக்கும். அதுக்கும் மேல பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் இவங்க ஆட்சியில தான் அதிகம். இது நான் மட்டும் சொல்லல, இந்த தமிழ்நாடே சொல்லும். பெண்களை இழிவுபடுத்தி மத்த கட்சிகளை மட்டம் தட்டி உங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு போலாம். இதுல ஒரு பழமொழி வேற இருக்குது. அந்த பழமொழி நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நினைச்சுங்க. இவருக்கு பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடியோவை பார்ப்போம். எங்க நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் திமுகவோட விசுவாசி. இவர் பேரு பொன்ராஜ். இவரு எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா இவர் வாயில இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும்? அப்போ இவங்களோட வாழ்க்கை முறையே தப்பா இருக்குது. அதனாலதான் இவங்க வார்த்தைகள் எல்லாம் தப்பா இருக்கு. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். இவரெல்லாம் மனுஷ ரகத்திலேயே சேர்க்கலாமா சேர்க்க கூடாதான்னு தெரியல. ஏன்னா இவரோட பேச்சு அந்த அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இழிவா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தரால பேச முடியும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும். கிட்டத்தட்ட இது எதுக்கு சமமானதுன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணி கொள்றதோட இது ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த விஷயத்த இந்த கட்சிகள் மாத்தி மாத்தி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிராக கடுமையா பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி பண்ணாதான் ஒரு கட்சியை அழிக்க முடியும்னா இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா இறங்குறாங்க. அப்போ இவங்க எந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா யோசிச்சுதான் ஆகணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன், என்னையும் கேட்கிறேன், இந்த மக்களையும் கேட்கிறேன். இவங்களெல்லாம் தட்டி கேட்க மாதர் சங்கமோ சட்டத்துல இடம்லாம் கிடையாதா? இவங்க என்ன வேணா பேசிக்கலாமா? பதவியில இருந்தா போதுமா? என்ன வேணா அராஜகம் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாமா? அந்த பதவியை மக்களான நம்ம திரும்பி அவங்களுக்கு கொடுக்கணுமா? கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயம் தான். ஆனா இவங்க பண்ற அராஜகத்துக்கும் அட்டூழியத்துக்கும் கணக்கே கிடையாது. இத பத்தி எந்த மீடியாக்களும் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினா அவங்களோட கதி என்னன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். என்னையே யாரும் இந்த கட்சியை பத்தி பேசாத, அது ரொம்ப டேஞ்சர், ஏன் அந்த கட்சியை பத்தி பேசுறேன்ட்டு என்கிட்ட கேட்காத ஆள் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து என்னால பேசாம இருக்க முடியல. இவங்கள தட்டி கேட்கறதுக்கு யார் தான் வருவா? அப்படி ஒருத்தர் தான் இப்ப வந்திருக்காரு. இவங்களெல்லாம் தட்டி கேட்கிற தைரியம் அந்த ஒருத்தருக்கு தான் இருக்கு. அவர் தான் டிவிகே கட்சி நடத்துற தளபதி விஜய். இவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் பார்த்து அலறவும் செய்யுது, பயப்படவும் செய்யுது. ஏன்னா இவர் தான் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்னு அவங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்புல இவர் முன்னுரிமை ஃபர்ஸ்டா கொடுக்கிறார். அது எல்லா பெண்களுமே இன்னைக்கு வரவேற்கிறாங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்ற தைரியத்துலதான் இவங்க இவ்வளவு ஆட்டமும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒன் மேன் ஆர்மியா ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மேனா வரல, மக்களோட வந்திருக்காரு. அவர் இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்களான நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா இந்த பெரியவங்களுக்கும் பரம்பரையா ஓட்டு போடுறோம் இந்த கட்சிக்கு தான் சொல்லி கெத்தா சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் சொல்றேன். நீங்க பரம்பரையா ஓட்டு போட்டோம், உங்களுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த கட்சிக்கார் உங்க வீட்டுல உட்கார்ந்து நீதான்ப்பா என் தலைவன் சொன்னாரா? இல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போட்டா உங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்குமோ, உங்க குடும்பம் நல்லா இருக்குமோ, நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குமோ, நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. See you, bye from your ASP Army YouTube channel.